ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் L2L ஹெல்த் கேர். இந்த வீடியோவில் நம்ம மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் இட்லி அரிசியும் 1/2 கப் கடலை பருப்பும் தண்ணீரில் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. 1 மணி நேரம் ஊறட்டும். பிறகு 3/4 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கை எடுத்து இந்த மாதிரி தோல் நீக்கி இது போல் சீவி வச்சுருங்க. இதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட 6 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதனோட சேர்ந்து கலக்கி வச்சிடலாம். இதுக்கப்புறம் அரிசியும் உப்பும் சேர்த்து அரைச்சி இது கூடவே மறுபடியும் கலக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் தேங்காயும் சேர்த்து, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்து கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கி மொத்தமாக இது கூட இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தோசை டவா ஹீட் ஆனதும் 2 கரண்டி அடை மாவு ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சிம்மிலே வேக விடுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்ததும் செவந்து வந்ததும் எடுத்துக்கலாம். அருமையான சுவையான மொறுமொறுன்னு மரவள்ளிக்கிழங்கு அடை தயாராகிடுச்சு. இதற்கு சட்னியே தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.